பவி, அத்தை. உன் தம்பி கிளம்பி போயிட்டானா? கிளம்பி போயிட்டான் அத்தை. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என் ஃபேஸ்ல தெரிஞ்சிருச்சா? நான் சரியான விளக்கெண்ண அத்தை. எதையும் மறைச்சு வைக்க தெரியல. பரவாயில்ல, சொல்லு. போகும்போது உன் தம்பி ஏதாவது சொன்னானா? திட்டினானா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நம்ம செக்யூரிட்டி சிங்காரம் அண்ணன் இருக்காருல்ல, அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு கூட இப்ப பத்திரிக்கை வச்சுட்டு போனாரே. ஆமா. அவருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் அத்தை. என்னாச்சு? அது என்னன்னா, கல்யாண பேச்சு வந்தப்ப அவங்க வீட்டுல ஒரு 5 பவுன் நகை போட்டா போதுன்னு சொன்னாங்க. இப்ப என்னடானா 5 பவுன் பத்தாது, கூட 3 பவுன் சேர்த்து 8 பவுனா போடுங்க, எங்க சொந்த பந்தம்லாம் தப்பா பேசுவாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல நான் என்னமா பண்ண முடியும்? யார்கிட்ட போய் கேட்கறது, எங்க கேட்கறது? என் தலையெழுத்து என்னவோ அப்படியே நடக்கட்டுமா? பாவம் அத்தை சிங்காரம் அண்ணன். 5 பவுன் போடுறேன்னு சொன்னவர இப்போ 8 பவுன் போடுங்கன்னு சொன்னா இன்னும் 1 வீக்ல எப்படி அவர் 3 பவுன் ரெடி பண்ணுவாரு? கஷ்டம்தான். நாள் பூரா நம்ம காம்பவுண்ட்ல அவர் கஷ்டப்படுறாரு. ஆனா மாசம் 15,000 ரூபாய் மட்டும்தான். ரொம்ப மோசம் அத்தை. 15,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்குள்ளேயே அவர் குடும்பம் நடத்திட்டு இருக்கிற மனுஷன் அவரை போய் 8 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி தர சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? 20 வருஷமா இங்க இருக்கிறவரு. நியாயமா அவர் பொண்ணு கல்யாணத்தை இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நடத்தி வைக்கணும். சான்ஸே இல்ல அத்தை. உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு. ஆனா அத்தை, இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்துறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த 3 பவுனுக்காவது ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அத்தை. நம்ம ஒரு நிமிஷம் இரு, இப்ப வரேன். இந்தா புடி புடி. வாவ் அத்தை, வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட ஜீபம்பா கொகை இருக்கும் போலயே. பணத்தை இங்கெல்லாம் வைப்பீங்களா நீங்க? சும்மா இரு பவி. இந்தா. பயங்கரமான ஆளத்தை நீங்க. பணத்தை எங்கெல்லாம் பதுக்கி வச்சிருக்கீங்க? இரு இரு, நான் எங்க பணத்தை வச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்தா. அச்சோ, சான்ஸே இல்ல அத்தை. என்னால நம்ப முடியல. எவ்வளவு இருக்கு நீ என்னமா? என்ற இத புடிங்க. 1000, 3000, 4000. புடிங்க. எவ்வளவு ஆச்சு அத்தை? இதோட சேர்த்து 10,150 ரூபாய் இருக்கு. 10,150? இருங்க அத்தை, நான் இப்ப வரேன். எங்க போற? ஏய் பவி, வரேன் வரேன். பவி. அத்தை, என்ன பண்ற? ஒரு நிமிஷம் இருங்க அத்தை. இந்தாங்க, உங்க பங்குக்கு 10,000, என் பங்குக்கு 5,000 ரூபாய். மொத்தம் 15,000 ரூபாய் ரெடி. அப்பா வீட்டு செலவுக்காக கொடுத்த காசுல கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பண்ணி இந்த காசை நான் சேர்த்து வச்சேன். அதனால என்ன அத்தை, ஒரு நல்ல காரியத்துக்காக பயன்படுது. எனக்கு ஒன்னும் வருத்தம் இல்ல, சொல்ல போனா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா நீ கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து இந்த மஞ்ச கயிறோட தானே இருக்க. உனக்கு தாலிக்கு ஒரு செயின் வாங்கணும்னு நினைச்சுதான் இந்த பணத்தை நான் சேர்த்து வச்சேன். இப்ப அது தள்ளி போயிட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தள்ளி போனா ஒரு தப்பும் இல்ல அத்தை. எனக்கு தான் அழகான புருஷன், அன்பான அத்தை, அப்பப்ப சேட்டை பண்ற தாத்தா, இதெல்லாம் சேர்ந்து அமைஞ்ச ஒரு அழகான ஃபேமிலி இருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு இனிமே தானே ஒரு வாழ்க்கை அமையணும். கரெக்டா சொன்ன. ஆனா ஒரு விஷயம், 3 பவுன் வாங்கறதுக்கு இந்த காசு பத்தாதே பவி.
நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிற வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் பேசி ஆ, ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட சொன்னா சரியா வரும்னு தோணுது. சூப்பர் ஐடியா ஆ, அத்தை. இப்பவே போறேன். ஆ, யாரையும் விட போறது இல்ல. எல்லார்கிட்டயும் ஆளுக்கு ஒரு 5000 கேட்டுடுறேன். ஆ? ஆ, எல்லாரும் 5000 ரூபாய் தர மாட்டாங்க. நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் காசு விஷயத்துல கொஞ்சம் கணக்கா இருப்பாங்க. இருந்துட்டு போட்டுமே அத்தை. நீங்க தானே சொன்னீங்க 20 வருஷமா இங்க சிங்கார அண்ணன் வேலை பாக்குறாருன்னு. அவருக்கு செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கோம்ல. நம்ம ஃபீல் பண்ற இந்த விஷயத்த அவங்களுக்கோ சொல்லி புரிய வச்சு ஃபீல் பண்ண வச்சுட்டா போதும். நமக்கு தேவையான அமௌண்ட் கிடைச்சிடும். நான் போயிட்டு எல்லார்கிட்டயும் பேசிட்டு வந்துடுறேன். ஆ, சரி. ஏ ஆண்டி, வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு பூட்டி இருந்தது. அதுவா பவி, மார்க்கெட் போலான்னு கிளம்புனா அதுக்குள்ள மாமா வந்து வெயில் அதிகமா இருக்கு, நீ ஏன் போற, நானே போறேன்னாரு. சரின்னு அவர்கிட்டயே கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த அபார்ட்மெண்ட்லயே மார்க்கெட்டுக்கு போற ஒரே ஆம்பளை உங்க ஹஸ்பண்ட் தான். மத்த வீட்ல எல்லாம் பாருங்க, லேடிஸ் தான் கூட்டணியா போவாங்க. ஏய் கண்ணு வைக்காத. அது என்னவோ பவித்ரா, என் வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவர் என்ன ஒரு வேலை செய்ய விட மாட்டார். பாதி நாள் சமையலே அவர் தான் செய்வார்னா பாத்துக்கோ. ஏன் எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணீங்களோ இந்த ஜென்மத்துல என்ஜாய் பண்றீங்க. ஏய் கண்ணு வைக்காத, கண்ணு வைக்காத. சரி ஆண்டி, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன். சொல்லு பவி. நம்ம செக்யூரிட்டி சிங்காரம் அண்ணன் இருக்காருல்ல, ஆமா. அவரோட பொண்ணுக்கு கூட கல்யாணமே. தெரியும் பவி, அதான் நம்ம வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சாரு. ஆ, அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு ஆண்டி. என்னாச்சு பவி? மாப்பிள்ளை வீட்ல முதல்ல 5 பவுன் தான் போட சொல்லிருக்காங்க. சரி. இவரும் சரின்னு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ம். இப்போ திடீர்னு 8 பவுன் கேக்குறாங்களாம். மீதி பவுனுக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு இவரு. அட கடவுளே, ஏன் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்படி எல்லாம் பண்றாங்க? அத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது ஆண்டி. இப்ப போய் பஞ்சாயத்தும் வச்சிட்டு இருக்க முடியாது. பாவம் கஷ்டப்படுற மனுஷன், ஒரே பொண்ணு வேற, கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த 3 பவுன்னால கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆண்டி. சரி பவி, நீ ஏன் தயங்குற? என்ன வேணுமோ சொல்லு, என்ன பண்ணுமோ பண்ணுவோம். இல்ல, நானும் எங்க அத்தையும் ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு 15,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கோம். ஆ, சிங்கார அண்ணன் 20 வருஷமா இந்த பிளாட்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆமா. நியாயமா இந்த பிளாட்ல இருக்கிறவங்க மொத்தம் எல்லாருமே சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கணும். அது முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த 3 பவுன் நகைக்காவது கொஞ்சம் பணம் சேர்த்து கொடுத்தா அவருக்கு உதவியா இருக்கும்ல. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் ஆண்டி. இதுக்காகவா இவ்வளவு தயங்குன? இரு வரேன். நான் ஷாப்பிங் போறதுக்காக ஒரு 5000 ரூபாய் எடுத்து வச்சிருந்தேன். அதான் இப்ப அங்கிள் கிளம்பிட்டாரு. இந்தா, இந்த பணத்தை நீ வச்சுக்கோ. இந்த பாரு, அங்கிள் மார்க்கெட்ல இருந்து வரட்டும், அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன். அவர் இன்னும் கொஞ்சம் குடுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, அதையும் சேர்த்து உங்ககிட்ட தரேன். சரியா? சூப்பர் ஆண்டி, சான்ஸே இல்ல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. எனக்கு எதுக்கு பவி தேங்க்ஸ் சொல்ற? கஷ்டப்படுற ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது பத்தியா, அது நமக்கு கிடைச்ச பெரிய புண்ணியம். சூப்பர் ஆண்டி, இதே மாதிரி எல்லாருமே நினைச்சிட்டாங்கன்னா இன்னைக்குள்ளேயே 3 பவுனுக்கான அமௌண்ட்ட மொத்தமா நான் ஈஸியா கலெக்ட் பண்ணிடுவேன். இந்த டாஸ்க நான் எப்படியாவது இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணாம விட போறது இல்ல. உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சது நல்லதா போச்சு. ஏன் பவி அப்படி சொல்ற? ராசியான கை. லம்பா ஒரு அமௌண்ட் கொடுத்து ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பா நான் நினைச்சதை அச்சீவ் பண்ணிடுவேன்னு இப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆல் தி வெரி பெஸ்ட், சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடு. சரியா? தேங்க்ஸ் ஆண்டி. நான் போய் கோமதி ஆண்டி கிட்ட, பிரதீபா கிட்ட, அப்புறம் சேச்சி இவங்க எல்லார்கிட்டயும் கலெக்ஷன் பண்ணிட்டு வரேன். God bless you. Thank you. அத்தை. ஆ, பவி, என்னாச்சுமா? பணம் கிடைச்சதா? சக்சஸ். ஓ, இவ்ளோ பணம் சேர்ந்துருச்சா? எண்ணி பாருங்க, நம்ம மக்களை என்ன நினைச்சீங்க? சொல்ற விதத்துல சொன்னா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆ. $75,000 இருக்கு பவி. சூப்பர் அத்தை. இப்போ இந்த பணத்தை கொண்டு போய் சிங்காரன் கிட்ட கொடுத்ததும் அவர் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் வரப்போகுது பாருங்க. உண்மைதான் பவி. கஷ்டப்படுறவங்க முகத்துல கொஞ்சமாவது சந்தோஷத்தை கொண்டு வர முடியும்னா வாழ்க்கையில அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்ல. சிங்காரான கஷ்டத்தை நீ என்கிட்ட சொல்லும் போது நான் உடனே சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு தோணுச்சு பாரு.
அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட பேசி அவங்க எல்லாரும் கொடுக்கற காசை சேர்த்து அவருக்கு கொடுத்தோம்னா அவரோட பிரச்சனை தீந்துரும்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு பாரு. அதுதான் பெரிய விஷயம். அதை விட பெரிய விஷயம் இருக்காத்த. நான் போய் கேட்ட உடனே கொஞ்சம் கூட தயங்காம பணத்தை எடுத்து குடுக்கறாங்க பாருங்க. அங்க நிக்கிறான் ஆண்டவன். அத்த, இது ஒரு 75,000 ரூபாய், நம்ம கிட்ட ஒரு 15,000 ரூபாய், இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 90,000 ரூபாய் இருக்கு. இது போதும்ல அத்த? 3 பவுன் வாங்குறதுக்கு இந்த 90,000 பத்தாதுதான். ஆனா அவர் பொண்ணு கல்யாணம் லேசுப்பட்ட விஷயம் இல்ல. பாவம் சிங்காரம் அண்ணன் எப்படி இந்த கஷ்டத்தை கடக்க போறோன்னு நினைச்சு தவிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் கொஞ்சம் நிம்மதி வரும்ல. நல்ல காரியத்தை தள்ளி போடவே கூடாது. வாங்க இப்பவே போய் கொடுத்துட்டு வந்துருவோம். இல்ல இல்ல, அப்படி இல்ல பவி. சிங்கார அண்ணன் பாவம் கேட் வாசல்ல நின்னுட்டு இருப்பாரு. இந்த பணத்தை அங்க போய் கொடுத்தா மரியாதையா இருக்காதுல்ல. அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மரியாதையா இந்த காசு அவர்கிட்ட கொடுத்துருவோம். சரிங்க அத்த. சரி, நான் போய் சிங்கார அண்ணாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. முருகா, சிங்கார அண்ணன் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். வாங்கண்ணே. வரமா. என்னம்மா என்ன சொல்றேன், பிரச்சனை? வாங்க அத்த. ஏமா பைப் லைன் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சா? அண்ணே இந்தாங்க, உங்களுக்கு தான் இந்த பணம், எடுத்துக்கோங்க. ஆமா, இம்புட்டு பணம் உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு தான். பவி எல்லாமே சொன்னா. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்க உதவி செய்யலன்னா எப்படி? என்ன இந்தாங்க, எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. என்னம்மா, என்னம்மா அது இவ்வளோ பணம்? நான் திருப்பி கொடுக்கறனா கூட நான் வாங்குற சம்பளத்துக்கு 2 வருஷத்துக்கு மேலாகுமா? ஐயோ அண்ணன், உங்களை யாருன்னு திருப்பி கேட்டாங்க? ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க. உங்களுக்கு இது நாங்க மட்டும் கொடுக்கற பணம் கிடையாது. இந்த அபார்ட்மெண்ட்ல எல்லார்கிட்டயும் போய் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து மொத்தமா வாங்கி உங்ககிட்ட கொடுக்கறோம். அண்ணே, 20 வருஷமா நீங்க இங்க வேலை செய்யறீங்க. ராத்திரியோ பகலோ, வெயிலோ மழையோ, வெளியில நீங்க இருக்கீங்கங்கிற தைரியத்துல தான் நாங்க உள்ள நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்க பொண்ணோட கல்யாணம் எங்களுக்கு முக்கியம் இல்லையா? பெரிய மனசுமா உங்களுக்கு. இதுக்காக போய் கல்யாணத்தை தள்ளி போடுற அப்படி இப்படின்லாம் பேசுனீங்களே, எனக்கு எவ்வளவு சங்கடமா இருந்தது தெரியுமாண்ணா? உண்மைதாம்மா. கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்காக என் ஒய்ஃபு கிட்ட இப்ப கூட போன்ல பேசிட்டு தாமா வந்தேன். வேண்டாண்ணே, தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு குறையிறது 2-3 பவுன் தானே, அதுக்கு இந்த பணம் போதுமானதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க நகை போடுறது யாருக்கு? உங்க பொண்ணுக்கு தானே. செய்யறத சந்தோஷமாவே செய்யுங்கண்ணா. என்ன கஷ்டப்பட்டாவது ஒரு கல்யாணத்தை நல்லபடியா நடத்துறது ஒரு பெரிய விஷயம்னு. நீங்க ஒரு கல்யாணத்தை நிறுத்தணும்னோ இல்ல ஒரு கல்யாணத்தை தள்ளி போடணும்னோ நினைக்காதீங்கண்ணே. என்ன பேசுறதே தெரியலம்மா. தெய்வமா வந்து உதவி செஞ்சிருக்கீங்க. சாகிற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேம்மா, மறக்க மாட்டேன். திரும்பவும் சொல்றேன், இந்த பணத்தை நாங்க மட்டும் தரல, எல்லாரும் சேர்ந்து தான் உங்ககிட்ட கொடுத்திருக்கோம். நீங்க நன்றி சொல்லணும்னா அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் போய் நன்றி சொல்லுங்க. நிச்சயமாம்மா. உசுரோட இருக்கிற வரைக்கும் உங்க யாரையுமே நான் மறக்க மாட்டேம்மா. எங்க என் பொண்ணு கல்யாணம் நின்னு போயிருமோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தம்மா. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை காப்பாத்திட்டீங்கம்மா. இது போதுமா.
கண் கலங்காதீங்கண்ணே. போய் கல்யாணத்துக்கான வேலையை பாருங்க. சந்தோஷமா போங்கண்ணா. சரிம்மா, ஆ, வரேம்மா. சரி. ஹை ஃபைவ். ஆ? டேய் சந்தோஷ், சந்தோஷ், எந்திரி. ஏந்திரி. மணி என்னடா ஆகுது? இன்னும் தூங்கிட்டு இருக்க? ஏய், இன்னைக்கு லீவு தானே பவி, கொஞ்ச நேரம் தூங்க விட. டேய், ஆபீஸ் லீவா இருந்தாலும் கரெக்டா 8 மணி ஆனா வயித்துல அலாரம் அடிக்கும்ல, கொட்டிக்க வேணாம். போ, போய் எந்திரிச்சு முதல்ல பிரஷ் பண்ணு போ. ஒரு half an hour தூங்கிக்கிறேனே ப்ளீஸ். எச்சல்ல. அதெல்லாம் முடியாது. போ, போய் பிரஷ் பண்ணிட்டு வா. ஐயோ, ரொம்ப கொடுமைக்காரியா இருக்கியேடி. எல்லாம் உன் முகரக்கட்டைக்கு இது போதும். லீவு நாளாச்சே, உருப்படியா ஏதாவது புதுசா கத்துக்கணுங்கிற எண்ணம் இருக்கா உனக்கு? எப்ப பாரு குப்புற கவுந்து தூங்க வேண்டியது, எந்திரிச்சு உட்காந்தா டிவி பார்க்க வேண்டியது. இரு 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 உருப்படியா கத்துக்கணும்னா எதை கத்துக்க சொல்ற நீ? எதை வேணாலும் கத்துக்கலாம். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கறது தான் விஷயமே. ஏன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் உங்க அம்மா கிட்ட எவ்வளவு விஷயங்கள் புதுசு புதுசா சமைக்க கத்துக்கிட்டேன் தெரியுமா? ஆ? ம், சரி ஓகே, இன்னைக்கு நீ எனக்கு ஏதாவது சமைக்க கத்து கொடு. நீ சமைக்க கத்து கொடுக்கறனா நான் கத்துக்கிறேன். ரியலி? என் பொண்டாட்டி மேல சத்தியம். சரி, போய் சீக்கிரம் பிரஷ் பண்ணிட்டு வா போ. ஏய் பவி, நான் ஃப்ரெஷ் ஆகணும்னா நான் ஒரு இஞ்சி டீ குடிக்கணும். அம்மா கிட்ட போய் சொல்லி ஒரு நல்ல இஞ்சி டீ எடுத்துட்டு வா. அத்தை மார்க்கெட் போயிருக்காங்க, அதெல்லாம் முடியாது. அப்ப நீயாவது போய் டீ போட்டு எடுத்துட்டு வரலாம்ல. என்னாலலாம் டீ போட முடியாது. வேணும்னா நீ போடு, நான் குடிக்கிறேன்.